ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு நன்மை செய்வேன். போன வாரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களுக்கு எந்தெந்த நன்மையை செய்ய போகிறார், அந்த நன்மையை உங்கள் வாழ்க்கையில் எப்படி அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதில் நம்மை அவர் ஆடுகளாகவும் அவர் தன்னை மேய்ப்பனாகவும் தன்னை வெளிப்படுத்தி இந்த ஆடுகளுக்கு என்ன நன்மை செய்ய போகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். ஆடுகளின் நிலவரம் என்ன, காணாமல் போன ஆடு, தெரிபட்டு போன ஆடு, கொடிய மிருகங்கள் கையில் சிக்கின ஆடு, எலும்புகள் முறிக்கப்பட்ட ஆடு, நியாயம் தீர்க்கப்பட்ட ஆடு என்று பார்த்தோம். அந்த ஆடுகளுக்கு நான் நன்மை செய்வேன் என்று அவர் வாக்குறுதி கொடுத்தார். அந்த ஆடுகளாகிய நம்மை கனி நிறைந்த வாழ்க்கை வாழச் செய்வார். இடரல் இல்லாத தடையில்லாத பாதையில் நடத்துவார். இரட்டிப்பான பலனையும் பலுகி பெருகக்கூடிய வாழ்க்கையும் கொடுப்பார் என்று பார்த்தோம். அதேபோல் வியாதி இல்லாத தெய்வீக சுகத்தோடு நடத்துவார். மேலும் சமவெளி, கரடுமுரடான பாதையிலிருந்து சமவெளியில் நடத்துவார். எந்த இடத்துல விழுந்தீர்களோ, எந்த இடத்துல கலங்கினீர்களோ அதே இடத்துல தேற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும். உங்களுக்காக நான் என் ஜீவனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படியான நன்மையை செய்வேன் என்று பேசின ஆண்டவர் இந்த நாளிலும் அதன் பாகம் 2 நன்மை செய்வேன் என்கின்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் பேச போகிறார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு நன்மை செய்ய போகிறார். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 9 நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாயிருக்கும். நான் அவர்களுக்கு அருளச் செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தம், எல்லா சமாதான நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நான் செய்கிற நன்மை உலகம் காணும்படி இருக்கும், மற்றவர்கள் கேட்கும்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். நமக்கு அவர் பூமிக்குரிய நன்மை மட்டுமல்ல, ஆவிக்குரிய சகல நன்மைகளையும் தந்திருக்கிறார். இந்த ஜனங்களுடைய நிலவரம் என்ன? இவர்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தபோது ஆண்டவர் நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். எது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? வியாதி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா, அல்லது கடன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா, இல்லை பொல்லாத மனிதர்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களா, அல்லது பொல்லாத வல்லமைகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த தீமையின் மத்தியில், இந்த அடிமைத்தனத்தின் மத்தியில் நான் நன்மை செய்வேன். இவர்கள் எப்படி சிறைப்பட்டு போனாங்க தெரியுமா? அக்கிரமம் செய்து சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவரோ இவர்களை மறக்கவில்லை. இந்த நாளில் கூட நாம் சில தவறுகள் செய்து சில வல்லமைகள் மத்தியில் அகப்பட்டு கொண்டிருக்கலாம், சில பொல்லாத மனிதர்கள் கையில் அகப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது சில பொல்லாத ஆவிகள் மத்தியில் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. அவர் நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு, எந்த சூழ்நிலையில் இதை சொல்லுகிறார் பாருங்க, இவர்களுடைய வீட்டிற்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் வீட்டிற்கு ஒரு நன்மையை செய்ய போகிறேன், அந்த நன்மையை காணப்போகிறீர்கள். அந்த நன்மை எப்படியா இருக்கும் என்று இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஆண்டவர் பேச போகிறார். இவர்களுடைய வீட்டின் நிலவரம் என்ன என்று அதே எரேமியா 33 அதிகாரம் 4 இவர்களுடைய வீடு எப்படி இருந்ததா? கொத்தளங்களினாலும் பட்டயத்தினாலும் இடிக்கப்பட்ட வீடாக இருந்தது. இவர்களுடைய வீடு பாருங்கள், இடிக்கப்பட்ட வீடு. வீட்டின் நிலவரம் என்ன? குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை வீடு இப்படி இருக்கிறது? இந்த சூழ்நிலையை மாற்றி இவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவர் இயேசுவானவர். இந்த வீடுகள் இடிக்கப்பட்டது, விழுந்து போக காரணம் என்ன? ஒரு வீடு இடிக்கப்படுது, விழுந்து போகுது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இடிக்கப்படுது, விழுந்து போகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அதே எரேமியா 32 அதிகாரம் 29 இந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களே, அந்த வீடுகள் சுட்டரிக்கப்பட்ட வீடுகள். இந்த பாகால் என்றால் பாருங்கள், இங்கே இவர்கள் பாகாலுக்கு தூபம் காட்டியிருக்கிறார்கள், அந்நிய தேவர்களுக்கு பலிகளை செலுத்தியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த வீடுகள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறார், நான் நன்மை செய்ய போகிறேன். இந்த பாகால் என்றால் செழிப்பை காண்பிக்கிறது. செழிப்பை தெய்வமாக்கி விட்டார்கள். செழிப்பை கொடுக்கிற இயேசுவை தெய்வமாக்கவில்லை, செழிப்பையே தெய்வமாக்கி விட்டார்கள்.
ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு அடையாளமாய் அங்கீகாரமாக இருக்க வேண்டியவர்கள் இப்போ பாகாலுக்கு அடையாளமாகி விட்டார்கள். இப்போ இதை நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவராகி இயேசுவானவருக்கு சர்வ அங்கத்தையும் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உமக்கு ஆண்டவரை நான் பலியாய் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாகாலுக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தங்களுடைய செழிப்பை மட்டுமே கடவுளாய் மாற்றி விட்டார்கள். வீடு இடிந்து போக காரணம் என்ன? சுட்டரிக்கப்பட காரணம் என்ன? இயேசுவை விட்டு விலகி செழிப்பு மட்டுமே உலகம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள். ஆண்டவராக இயேசுவானவர் தான் செழிப்பின் அஸ்திவாரம், அவர்தான் அடிப்படை, அவர் கொடுக்கிற செழிப்பு நிரந்தரமாக இருக்கும் என்று விசுவாசிக்காமல் உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்களின் மேலே தங்களுடைய வாழ்க்கையை அஸ்திவாரமாய், தன்னுடைய வீட்டை அஸ்திவாரமாய் போட்டு கட்டும் பொழுது அந்த வீடு சுட்டரிக்கப்படுகிறது. ரெண்டாவது, இந்த வீட்டின் நிலவரம் என்ன? லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வீடு வீழ்ந்தது, சுருக்கமாய் சொல்லுகிறேன், வீடு வீழ்ந்தது, இடிந்து போக காரணம் வீட்டிற்குள் குஷ்டரோகம் இருந்தது. ஒரு வீடு வீழ்ந்து போக காரணம் குஷ்டரோகம். அப்போ இந்த குஷ்டரோகம் அழிக்கும் வல்லமை, அரித்து விடக்கூடிய வல்லமை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகம் என்பது இன்றைக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னால் அழிக்கும், அரித்து அவனை அழித்து விடும், வாழ்க்கையை அழிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாள் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தை அரித்திரும், சமாதானத்தை அரித்திரும், தெய்வீகத்தை அரித்திரும், செல்வத்தை அரித்திரும், பலத்தை அழிச்சிடும். அரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய்டும், கொஞ்சம் கொஞ்சமாக போய்டும். எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய்வேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா, அவங்களுக்கு நான் நன்மை செய்வேன். 2 வீடை குறித்து சொல்லியிருக்கிறேன். மூன்றாவது ஒரு வீடு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் சுருக்கமாக சொல்லுகிறேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையில் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு செய்யாதவனுடைய வீடு மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த வீடு விழ காரணம் அஸ்திவாரம் சரியில்லை. இப்போ பாருங்கள், விழுந்து போயிருக்கிற வீடை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு வீடு சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வீடு அரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வீடு விழுந்து போயிருக்கிறது. அதற்கு காரணம் அஸ்திவாரம் இல்லை. அவர் வார்த்தை இல்லாத வீடு, அவர் வார்த்தையை கேட்காத வீடு என்ன ஆகும்? விழுந்து போகும், அஸ்திவாரம் இருக்காது. அவர் வார்த்தை பலப்படுத்துகிறது, அவர் வார்த்தை தாங்குகிறது, அவர் வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது. இது இல்லாத வீடு என்ன ஆகுதான்? மணல் மேல் கட்டப்பட்ட வீடு, அஸ்திவாரம் இல்லாத வீடு. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், இதோ அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசுவின் மேல் கட்டப்பட்ட வீடு அசையாது, விழாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையாகிய வீட்டை, உங்கள் குடும்பமாகிய வீட்டை இயேசுவின் மேல் கட்டும் பொழுது அது அசைவே அசையாது, அது விழவே விழாது. எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் உங்களை தொடர்ந்து நெருக்கினாலும் அது விழாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் உபதேசத்தில் வீடு அஸ்திவாரம் போடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய உபதேசத்தில் வீடு அஸ்திவாரம் போடணும். அஸ்திவாரம் வீட்டுக்கு வெளியே தெரியாதுங்க, அஸ்திவாரம் அடியில் இருக்கும், ஆனால் வீடு நிலையாக இருக்கும். அப்படி தான் ஆண்டவராக இயேசுவானோட வார்த்தையின் வல்லமை வெளியே தெரியாது, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அது வெளியரங்கமாய் தன்னுடைய செயலை காண்பிக்கும். இப்படி விழுந்து போயிருக்கிற வீட்டை பார்த்து தான் ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை செய்வேன், உங்களுக்கு நன்மை செய்வேன். எந்த நன்மையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், அந்த நன்மையை செய்வேன். இன்றைக்கி என் வீடு விழுந்து போயிருக்கு, என் வீடு சுட்டரிக்கப்பட்டிருக்கு, என் வீடு அரித்திருக்குது அப்படின்னு ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வீட்டின் நிலவரம் இப்படியாக இருக்கிறது, நீர் நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர், நிச்சயமாகவே நீர் நன்மை செய்வீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நன்மை செய்ய உம்மால் மட்டும்தான் முடியும். உலகப்பூர்வமான மனிதர்களோ உலகப்பூர்வமான காரியங்களோ எனக்கு நன்மை செய்தால் அது பாதியிலே எடுபட்டு போகும். நீர் செய்கிற நன்மை என் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நன்மை அனுபவிப்பீர்கள். அவர் நன்மை செய்வதற்கு முன்பு 2 காரியங்களை செய்கிறாருங்க நம்ம வாழ்க்கையில். அந்த 2 காரியம் என்ன? என் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய போகிறாரா? 2 காரியத்தை செய்கிறார். எரேமியா 32ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் சுருக்கமாய் சொல்லுகிறேன், தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யும்படிக்கு சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிடுவேன்.
இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு தேசத்திற்கு நான் நன்மை செய்யறதுக்கு முன்னாடி ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிடுவேன். நமக்கு தான் இருதயத்துக்குள்ளே பல நினைவுகள், இரட்டை நினைவுகள், பல யோசனைகள். அப்போ ஒரே இருதயம் இருக்கணும். இருதயத்திற்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது அந்த தீர்மானத்தில் நாம் நிலையாக இருக்கணும். இருதயத்திற்குள்ளே இயேசு இருக்கிறார், அவர் தங்க வேண்டும் என்றால் நான் நிலையானவனா இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரே வழி, இயேசு தான் அந்த வழி. பல வழியில், இந்த வழியில் போகலாமா, அந்த வழியில் போகலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நன்மை கிடைக்காதுங்க. நன்மை வேணும்னா ஒரே இருதயம் இருக்கணும், ஒரே வழி இருக்கணும். அவர் நமக்கு நன்மை செய்ய நாம் இருதயத்தை சரி செய்ய வேண்டும். இயேசு சுமக்கிற இருதயம் நமக்கு வேணும். இயேசுவின் வழி நமக்கு தேவை. இயேசு நன்மை செய்வதற்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் எதிர்பார்க்கிறார். அவர் நன்மை செய்யணும்னா நமக்கு ஒரே இருதயம் இருக்கணும். இருதயத்தில் பல தீர்மானங்கள், எந்த தீர்மானத்திலையும் உறுதியாக இருக்கிறது இல்லை. இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள், நினைவுகள் எல்லாத்தையும் அகட்டி போடணும். இயேசுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். அவர் வழியிலே நான் நடப்பேன்னு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். அப்போ என் வாழ்க்கையில் என் வீடு இடிந்திருந்தாலும் சரி, என் வீடு அரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, என் வீடு சுட்டரிக்கப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, என் வீட்டுக்கு நன்மை செய்வார். அப்போ என்ன நன்மை செய்ய போகிறார், எந்த நன்மை செய்ய போகிறேன் என்று உங்கள் மத்தியில் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிற நன்மையை யாராலும் செய்ய முடியாது. அவர் நன்மை செய்தால் அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து யாராலும் எடுக்க முடியாது. என்ன நன்மை செய்ய போகிறாராம்? முதல் காரியத்தை சொல்லுகிறேன். எரேமியா 32 அதிகாரம் 40வது வசனத்தில், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கின்ற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி. பாருங்க, முதல் நன்மையை பின் வாங்கவே மாட்டார் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அக்ரிமெண்ட் போடுறாருங்க, எழுதி கொடுக்குறாரு. உன்னை விட்டு நான் பின் வாங்கவே மாட்டேன். எந்த சூழ்நிலையில் யார் பின் வாங்கினாலும் உன்னை விட்டு நான் பின் வாங்கவே மாட்டேன். சகல நேரத்திலும் சகல காலத்திலும் உன் வாழ்க்கை முடியும் மட்டும் நான் பின் வாங்கவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன். அவர் எழுதி கொடுத்துருக்காருங்க சிலுவையில். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் அதற்கு சாட்சி. இன்றைக்கி பேப்பரில் அக்ரிமெண்ட் எழுதுகிறோம், அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறோம். அதுபோல் அவர் சிலுவையில் தன் ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கையை நமக்கு செய்திருக்கிறார். அதிலிருந்து அவர் மாற மாட்டார். நாம் தான் மாறிடுறோம். நம் இருதயத்தை மாற்றிக்கொள்கிறோம், நம் பாதையை மாற்றிக்கொள்கிறோம், சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, உனக்கு நான் நன்மை செய்யும்படி நான் உன்னை விட்டு பின் வாங்குவதே இல்லை. யார் பின் வாங்கி போனாலும் நான் பின் வாங்க மாட்டேன். அதற்கு உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, உன் வழிகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. அதுதான் முதல் நன்மை. அவர் நம்ம விட்டு பின் வாங்காமல் இருக்கிறது தாங்க முதல் நன்மை. அவர் நம்ம கூடவே இருக்கிறது தான் நன்மை. ஏசு என் கூடவே இருக்கிறார், அதுதான் முதல் நன்மை. இரண்டாவது பாருங்கள், எரேமியா 32 அதிகாரம் 41வது வசனம், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அடுத்த நன்மையை சொல்கிறார் பாருங்க. அவர் நமக்கு நன்மை செய்கிறதுல அவர் சந்தோஷப்படுவாராம். ஆண்டவராகி இயேசுவானவர் சந்தோஷப்படுறார். நமக்கு யாராவது நன்மை செய்யும்போது அதை சந்தோஷத்தோடு செய்கிறார்களா என்று தெரியாது. சந்தோஷத்தோடு அந்த நன்மையை செய்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சந்தோஷமாக அந்த நன்மையை செய்வாராம். இந்த தேசம் வீழ்ந்த இடத்துல, தோல்வியை பார்த்த இடத்துல உங்களை நிச்சயமாக ஜெயிக்க வைப்பார். விழுந்து போன காரியத்தை மீண்டும் நாட்டுவார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இதுதான் நன்மைப்பா. உனக்கு நன்மை செய்யும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நீ எந்த தேசத்தில் விழுந்தாயோ, எங்கே தோல்வி அடைந்தாயோ அங்கே நிச்சயமாக ஜெயிக்க வைப்பேன். உன்னை நான் மறுபடியும் நாட்டுவேன். நீ பிடுங்கப்பட்ட இடத்திலே நான் உன்னை நாட்டுவேன். பாருங்கள், இந்த வார்த்தைகளெல்லாம் எப்போ தெரியுமா சொல்கிறாரு? இந்த ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது சொல்கிறாருங்க. ஒரு பெரிய போராட்டத்தில் நெருக்கடியில் இருக்கிறாங்க, வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, அது நடந்தது. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஒரே இருதயமாய் மாற்றுங்கள், அவருடைய வழியில் மாற்றுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களோட இருப்பார், பின் வாங்கவே மாட்டார். எந்த இடத்துல விழுந்தீங்களோ, எந்த இடத்துல தோல்வியை பார்த்தீங்களோ அதே இடத்துல நிச்சயமாக ஜெயிப்பீங்க. உங்கள் காரியத்தை மிக மறுபடியும் நாட்டுவார் அவர். மூன்றாவது காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள், என்ன நன்மையை செய்ய போகிறார். எரேமியா 33 அதிகாரம் 42வது வசனத்தில், நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் பாருங்கள், நிறைய தீங்கு வந்துருச்சுப்பா, நிறைய தீங்குங்களை அனுமதிச்சிட்டிங்க, நிறைய தீங்குகள் என் வாழ்க்கையில் இருக்குது, தீங்குகள் மத்தியில் தான் என்னுடைய சூழ்நிலை இருக்குது, என் குடும்பம் இருக்குது, என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், என் எதிர்காலமும் தீங்கு சுற்றியே இருக்குது. ஆனால் சொல்கிறாரு, உங்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளும் உங்கள் மேல் வர பண்ணுவேன். தீங்குகள் மாறும், எல்லாம் நன்மையாக மாறும், தீங்குகள் அனைத்தும் நன்மையாக மாறும். இதுதான் 3வது ஆசீர்வாதம். நன்மை செய்வேன் என்றால் தீங்குகளை நன்மையாய் மாற்றுவார். அதை குறித்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அப்போ அங்கீகாரமான வாழ்க்கை வாழ்வீங்க. இது வரைக்கும் அங்கீகாரம் இல்லை, அதுதான் நன்மை. இது வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத போகிற இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, உங்களை அவமதிக்கிறாங்க. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அங்கீகாரமான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். இதுதான் நன்மை. நம்மை மனிதர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவானவர் உங்களை அங்கீகரிப்பார். பெஸ்ட்டு குவாலிட்டியாக அவங்கள மாற்றிடுவாருங்க. நீங்கள் மிகச்சிறந்தவராக அவங்க வாழ்க்கையில் மாறுவீங்க. இதுதான் அவர் கொடுக்குற நன்மை. இப்போ என்ன நன்மை தருவார் என்றால், உங்களை விட்டு அவர் பின் வாங்கவே மாட்டார். எந்த இடத்துல வீழ்ந்தீங்களோ, எந்த இடத்துல தோல்வியை பார்த்தீர்களோ, எந்த இடத்துல பிடுங்கப்பட்டீங்களோ, அந்த இடத்துல நிச்சயமாக ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை நாட்டுவார். அடுத்த நன்மை, தீங்கெல்லாம் நன்மையாக மாறும். ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி, ஒரு சிறந்த மனிதனாக, ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அடுத்தது பாருங்கள், எரேமியா 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஏன் கண்ணை உன் மேலே வைப்போம்ப்பா. இனி பிசாசு உன் மேலே கண்ணு வைக்க முடியாது, பொல்லாத வல்லமைகள் உன் மேலே கண்ணு வைக்க முடியாது, பொல்லாத மனிதர்கள் உன் மேலே கண்ணு வைக்க முடியாது. ஏன்னா என்னுடைய கண்கள் உன் மேலே இருக்கு. என்னுடைய கண்கள் உன்னை கண்டு கொண்டிருக்கிறது, உன்னை பகைப்பவர்களை கண்டு கொண்டிருக்கிறது, உனக்கு விரோதமாக எழும்புபவர்களை கண்டு கொண்டிருக்கிறது. என் கண்ணில் வச்சு பார்ப்போம்பா. பாருங்க, நன்மை பாருங்க. இதுக்கு மேலே என்னங்க நன்மை வேணும்? ஏசு கூட இருக்கிறத விட என்னங்க நன்மை? அவர் பார்வையில் இருக்கிறத விட என்னங்க நன்மை? கண் வைப்பாரா, தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவாராம். அவர் கண்ணு உங்கள் மேலே வச்சுட்டா ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்ய முடியாதுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இயேசுவின் பார்வைக்குள்ளே நீங்கள் இருக்கும்பொழுது ஒருவனும் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது, ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக கை நீட்ட முடியாது. ஆண்டவருடைய கண்களுக்கு உங்கள் வேதனைகள் தெரியும், ஆண்டவருடைய கண்களுக்கு உங்கள் கண்ணீர் தெரியும். ஆண்டவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார், என் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார், என் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் கண்ணுக்குள்ளே என்னுடைய குடும்பம் வந்திருக்குன்னும் போது உங்கள் வேதனைகள், கண்ணீர்கள் அவருக்கு தெரியும். அவர் கொடுக்குற நன்மை இதுதான். தீங்கு இல்லைப்பா, இனி தீங்கு இல்லை, உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர போனேன். ஏன்னா இயேசுவின் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டுவார், யாராலையும் இடிக்க முடியாதுங்க. உங்களை அவர் நாட்டுவார், யாராலையும் பிடுங்க முடியாது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை கட்டப்படாத ஒரு வாழ்க்கையாக, இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. இனி மறுபடியுமாய் கட்டப்படுவீர்கள், மறுபடியுமாய் எழுப்பப்படுவீர்கள், மறுபடியுமாய் நாட்டப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்கிற நன்மையை பாருங்கள். என் கண்ணை உன் மேலே வச்சு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்பா. இனிமேல் உன் வாழ்க்கையில் யாராலையும் உன்னை இடிக்க முடியாது, யாராலையும் உன்னை பிடுங்க முடியாது. ஏன்னா என் கண்ணு முழுவதும் உன் மேலே இருக்குது. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையை செய்வேன். யாருக்கு நன்மையை செய்வேன்? சுட்டரிக்கப்பட்ட வீட்டில் இருக்கீங்களா, அழிக்கப்பட்ட வீட்டில் இருக்கிறீங்களா, அழிந்து போகிற வீட்டில் இருக்கிறீங்களா, மணல் மேலே அஸ்திவாரம் இல்லாத தடுமாறுகிற வீட்டில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, 2 காரியத்தை நீ செய். ஒரே இருதயம் உடையவனா வாழு, என் வழியில் நீ நட. ஒரே இருதயத்தில் எடுக்கிற தீர்மானத்தில் ஒழுங்காக இரு, என்னுடைய வழியில் நீ நட. உன் வாழ்க்கையில் நான் நன்மை செய்வேன். என்ன நன்மை செய்வேன்? நான் உன்னை விட்டு பின் வாங்கவே மாட்டேன். யார் பின் வாங்கினாலும் இயேசுவாகிய நான் உன்னை விட்டு பின் வாங்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, எந்த இடத்துல விழுந்தாயோ, எந்த இடத்துல தோல்வியை பார்த்தாயோ அந்த இடத்துல நிச்சயமாக ஜெயிக்க வைப்பேன். அது மட்டும் இல்லை, தீங்கு எல்லாம் வந்தது, ஆனால் இனி தீமை எல்லாம் நன்மையாக மாற்றுவேன். உன் வாழ்க்கை அங்கீகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என் கண்களை உன் மேலே வைத்து, என் கண்களை உன் மேலே வைத்து பிசாசின் கண்ணுகளுக்கு மறைப்பேன். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை இனி யாராலையும் இடிக்க முடியாது. அதை நான் கட்டு வைப்பேன், உன்னை நாட்டுவேன். இந்த வார்த்தைகளை சொல்கிறது யார் தெரியுமா? இந்த வார்த்தைகளை யார் சொல்கிறது தெரியுமா? உங்களை பார்த்து எரேமியா 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இதை செய்கிற கர்த்தருமார் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை நான்
இதை நிறைவேற்றுகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா எனும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யெகோவா எனும் நாமமுள்ள நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். இதை சொல்லுகிறவர் யெகோவா. யெகோவா என்றால் இருக்கிறவர் என்ற அர்த்தம். இருக்கிறவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து. இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இருக்கிறவர். இருக்கிறவர் இருக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்கிறவர். மோசேயிடம் சொன்னார், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் மோசேயிடம் சொன்னார், தேவன் நான் இருக்கிறவராக இருக்கிறேன், உன் மத்தியில் நான் இருக்கிறேன்ப்பா. உன் கண்ணுக்கு தெரியலனாலும் உன் மத்தியில் இருக்கிறேன், உன் குடும்பத்தின் மத்தியில் இருக்கிறேன், உன் வாழ்க்கையில் இருக்கிறேன். இருக்கிறவராகிய நான் சொல்கிறேன், இதையெல்லாம் நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வேதாகமத்தில் இருக்கிறவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் இயேசுவாய். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், இயேசுவாகிய நான் இருக்கிறவராய் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன். நன்மை செய்கிற இயேசு உன் மத்தியில் இருக்கிறேன். நன்மை செய்கிற இயேசு உன் வாழ்க்கையில் இருக்கிறேன். நன்மை செய்கிற இயேசு உங்கள் தொழிலில் இருக்கிறேன். நன்மை செய்கிற இயேசு உன் வீட்டில் இருக்கிறேன். நன்மை செய்கிற இயேசு உன்னை சுற்றி வருகிறேன். உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை கண்டு கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கை இனி கட்டி எழுப்புவேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். விசுவாசிங்க, ஆண்டவர் இன்னைக்கு நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். என் வீட்டுக்கு நன்மை செய்ய போகிறார். என் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் நன்மை செய்ய போகிறார். விசுவாசிங்க. ஆனால் அதற்கு நான் செய்ய வேண்டிய 2 காரியம். ஒரே இருதயத்தை உடையவனாய், ஒரே வழியில், இயேசுவின் வழியில் நடக்கிறவனா இருக்கும் பொழுது அவர் நன்மை முழுவதும் என் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு வாழ்க்கையில் பலிக்கும். அவர் என் வாழ்க்கையில் எப்படி செயல்பட போகிறார்? யெகோவாவாய் இருக்கிறவராய் செயல்பட போகிறார். அந்த நன்மையை கண்கள் காணும், உலகம் காணும். என்னை நிந்தித்தவர்கள், அவமானப்பட்டினவர்கள், வீழ்ந்தவர்கள் மத்தியில் கர்த்தர் அந்த என் நன்மையை காதுகள் கேட்கும்படி செய்வார். விசுவாசிங்க, நிச்சயமாகவே நன்மையை அனுபவிப்பீர்கள். இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மறுபடியும் கேளுங்கள். இந்த வார்த்தைகளை வைத்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வீட்டை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஒரே இருதயமுடையவர்களாய் வாழுங்கள். இயேசுவின் வழியில் நடங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.